பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வரும்போது இப்படித்தான் இருந்துச்சு. ஒரு சரியில்லாத ஒரு வாழ்க்கை, ஒருவரை ஒருவர் கொள்வது, பழிக்கு பழி வாங்குவது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், இது போன்ற கொலைக்கு கொலை என்ற சட்டங்கள் தான் இருந்தது. அதெல்லாம் மாற்றி அமைத்து உன்னை போல் நீ பிறனை நேசி, முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூர் என்று அவர் கட்டளை சொன்னார். அப்படி சொல்லும்போது சொல்றாரு, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஆண்டவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. அது நிச்சயமாக இந்த உலகத்திலே நிறைவேறும், நிறைவேறிய தீரும். ஆகவே நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை கரடானவை சமமாகணும். நம்பிக்கையோடு பாடுவோமா? பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை கரடானவை சமமாகணும். நல்ல கனி போடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி போடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அண்ணாவில் வானம் வென்று அணியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். அண்ணாவில் வானம் வென்று அணியும், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார். அடுத்தது வரதான் மிக முக்கியமானது. கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம், அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை சமமாகணும்.
காலமாக ஆண்டவர் சமூகத்திலே நம்ம காத்திருக்கிறதை நம்முடைய நீதி அல்ல, நம்முடைய சுயம் அழிந்து ஆண்டவருடைய நீதி நமக்குள்ளே வரும்போது நிச்சயமாக நாம் பரிசுத்தவான்களாய் மாறும். அதற்காகத்தான் ஆண்டவர் வந்தார். அவர் எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறார் பாருங்க. தாழ்மையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார். தேவனே நமக்கு மனிதருக்கு சமமாக்கி இருக்கும்போது நாமெல்லாம் ஏமாத்துறோம். இன்னைக்கு பெரியவன், உயர்ந்தவன், நான் படித்திருக்கிறேன் அல்லது உயர்ந்தவன், உலகத்தில் பெரிய பதவியில் இருக்கிறேன், என்னென்னமோ பல விஷயங்கள் இருக்குது. அது நம்ம சொல்ல வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும். இவ்வளவு உலகத்திலே சம்பவங்கள் நடக்கிறது. நாம் தான் அதற்கு உத்தரவாதம் செய்ய வேண்டி இருக்கிறது. நாம் தான் அதை மாற்றுவதற்கு போராட வேண்டி இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை என்பது நம்மை வழிநடத்துகிறது, நம்மை பாதுகாக்கிறது. நம்முடைய முதிர் வயது வரைக்கும் நமக்கு வழிகாட்டும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை எந்த விதத்திலும் நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அது பாதுகாக்கும். உலகத்திலே எதை செய்ய வேண்டும் என்பதை நமக்கு வழிகாட்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நம்ம எல்லாம் ஆண்டவர் தெரிந்தெடுத்து, தாயின் கற்பத்திலே உருவாவதற்கு முன்னே தெரிந்தெடுத்து இந்த நாளிலே நம்மை இந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறார் என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல. அது பெரிய கிருபை. நாம் எத்தனையோ உலகத்தில் பார்க்கிறோம், எத்தனையோ பேர் ஆண்டவரை அறியாததுனால அவர்கள் வாழ்க்கை வேற விதமாக போயிடுது. ஆனால் ஆண்டவரை நாம் அறிந்திருக்கிறதுனால நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற இடம் மிக பெரியது. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. தேவன் நம்மை வந்தடைய செய்தார், நம்மை என்றும் அதற்காக கண்டார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், நம்மை என்றும் அதற்காக கண்டார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடித்தளத்தோடு தேடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடித்தளத்தோடு தேடுவார். நம்பிக்கையோடு பாடுவோமா? ஒவ்வொரு வார்த்தைகளிலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் கொடுப்பார். சர்வ வல்ல தேவன், அவருடைய வல்லமையை பார்ப்போம். சகலத்தை உருவாக்கின தேவன் மனிதர்களாகி நமக்காக இந்த பூமியிலே மனிதனாய் வந்தார். நம்முடைய மனதின் பாரங்களை அறிந்தவர், வேதனைகளை அறிந்தவர். நடமாடும் பொருளை நோயை கண்டும் அஞ்சிலே இருளிலே நடமாடும் பொருளை நோயை கண்டும் பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிக்கும் பயந்தீடு ஜெயித்திடுவே. பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிக்கும் பயந்தீடு ஜெயித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. தேவன் இந்த நடைக்காலமாமே ஒருபோதும் உள்ளாக்குவாரே. தேவன் என்ன நடைக்காலமாமே. நம்முடைய தலையில
நடத்துவார். வாதை நம் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். உலகத்திலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், உலகம் நம்மை பயமுறுத்தினாலும், பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல வந்தாலும், தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? வாதை நம் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். பாதம் கல்லில் இன்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். பாதம் கல்லில் இன்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒருபோதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒருபோதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துணிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். இன்றைக்கு இந்த உலகத்திற்கு எல்லாருக்கும் தேவை இயேசுதான். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு நம் மேல் விழுந்த பெரிய ஒரு பொறுப்பு அதுதான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நாம் இயேசுவை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு காலங்களும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஒருத்தர் நம்மகிட்ட பேசுகிறாங்கனாலே அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி நம்ம சொன்னாதான் இன்றைக்கு அவர்கள் அழிவிலிருந்து தப்புவிக்கப்படுவார்கள். காலம் கொடிதாக இருக்கிறது. நாம் ஒரு கொடிதான காலத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம். நீங்கள் பெரியவர்கள் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து வாழ்ந்தவர்கள், என்னை போன்ற ஒரு 40-45 வயதில் இருக்கிறவங்க, இன்னும் இளைஞர்கள். அதாவது அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நீங்கள் கேட்கும்போது இன்றைக்கு இருக்கிற காலத்தை போல அப்போ இல்லை. ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு, ஒரு அரவணைப்பெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கு அவரவர்களுக்கு ஒரு நினைத்தபடி வாழ்ந்து கொள்ளலாம் என்கிற ஒரு வழிமுறைகள் இருக்குது. எப்படினாலும் வாழலாம். ஏன்னா உலகம் அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வழிகாட்டி கொண்டே இருக்கிறது. இதில் பெரும்பாலானவர்கள் எங்கே போயிடுறாங்கன்னா, அந்த உலகத்தின் வழிகளிலே போய் மாட்டிக்கொள்கிறார்கள் என்றால், அதாவது உலகத்தில் ஒரு வழியில் போனோம்னா அது ஒரு எண்டில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் வழி. இந்த உலகத்தை கடந்து நாம் செல்லும்போது, மறுமையை நோக்கி போகும்போது, அல்லது மரணத்திற்கு அடுத்தது இயேசு மட்டும்தான் நமக்கு வழி. அவரை நாம் பிடித்து கொண்டோமானால், மெய்ப்பனாய் நாம் அவரை பின்பற்றுவோமானால், நிச்சயமாக நாம் இந்த உலகத்தில் வெட்கப்பட்டு போவதில்லை. மறுமையிலும் நமக்கு அவர் நித்திய ஜீவனை தருவார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீது எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். கல்வாரி மீது எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். இயேசுவே வழி, நித்தியம், தேவன். 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 மேகங்கள் மீது ஒரு நாள் வருவார், நம்மை மனவாட்டியாய் அவரோடு கூட அழைத்து செல்ல. ஆகவே இன்றே நாம் ஆயத்தப்படுவோமா? நல்மீட்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார். என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல்மீட்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார். என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீது
நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். நமக்காக பிறந்தார், நமக்காக வாழ்ந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார், இன்றும் என்றும் ஜீவிக்கிறார். ராஜாவாக ஒரு நாள் ஆளுகை செய்வார். நமக்காக தானே பிறந்தார், நமக்காக தானே வாழ்ந்தார், நமக்காக தானே மரித்தார், நமக்காக தானே உயிர்த்தார், இன்றும் என்றும் நமக்காய் அவர் ராஜாவாக இருப்பார். மார்பில் என்றும் அணைப்பார், தூக்கி நம்மை சுமப்பார். நம் கண்களை மூடி அவனை ஜபத்தில் சொல்லுவோம். மனிதராய் நம்மை தேடி இந்த உலகத்தில் வந்தவர், தேவாதி தேவனாய் சர்வ வல்லமை உள்ளவராக இருந்தாலும் மனிதர்களாகிய நமக்கு தன்னை சமமாக்கினவர். ஆகவே நாம் இந்த நேரத்தில் நம்முடைய பாரங்களை புரிந்தவர், நம்முடைய ஏக்கங்களை, நம்முடைய இருதயத்தின் வேதனைகளை, நம்முடைய இருதயத்தின் நோக்கங்களை எல்லாவற்றையும் அறிந்தவர். நாம் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் போது வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் அவர் செய்து முடிக்கிற தேவன். இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய இருதயம் தேவன் தங்கும் ஆலயம். ஆகவே நாம் தேவனுக்கு நம்முடைய இதயத்தில் இடம் கொடுத்து மற்ற எல்லாவற்றையும் விட்டு நம் ஆண்டவரை தேடும்போது மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தருவார்.
தங்கும் ஸ்தலமாக வேண்டும். வார்த்தைகள் பதிக்கும் இடமாக வேண்டும். இதயம் தங்கும் ஸ்தலமாக வேண்டும். வார்த்தைகள் பதிக்கும் இடமாக வேண்டும். ஆண்டவர் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நாம் அதனுடைய பலனை வரப்போகிற நாட்களிலே நாம் காண்போம். ஆண்டவர் பெரிதான காரியங்களை நம் வாழ்க்கையில நிச்சயமாக செய்வார். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவர் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். எக்காலத்திலும் நாம் இந்த வசனத்தின்படி ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போ நாம் இயேசு வழின்னு சொல்கிறோம், இயேசு சத்தியம் சொல்கிறோம், இயேசுவே ஜீவன் சொல்கிறோம். ஆனால் சொல்லும்போது மக்கள் நம்மை தான் பார்ப்பார்கள். நம்ம இயேசு எங்கன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. இயேசு எப்படி இருந்தார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் நம்மளை தான் பார்ப்பார்கள், நம்முடைய வாழ்க்கையை பார்ப்பார்கள், நம்மை உற்று நோக்குவார்கள். இவர்கள் சொல்லுகிறபடி இவர்கள் செய்கிறார்களா என்று. நாம் நிறைய குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் அந்த குறைகளிலே ஆண்டவர் நம்மை நிறைவாக மாற்றுவார். அவருடைய கிருபையை சார்ந்து கொண்டமானால் நிச்சயமாக அவர் மாற்றுவார். என் ரட்சகா என் இயேசுவே, என்னை அழைத்த நல்மீட்பரே. என் இயேசுவே, என்னை அழைத்த நல்மீட்பரே. என் ரட்சகா என் இயேசுவே, என்னை அழைத்த நல்மீட்பரே. என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவார் உம்மை சோதரிக்கிறேன். என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவார் உம்மை சோதரிக்கிறேன். தூரமாயும் சென்ற போது என்னை அழைத்தீரே. சத்தியம் ஜீவன்
உலகத்திலே நாம் வாழுகின்ற இந்த காலத்திலே நடைபெறுகின்ற காரியங்களை வைத்து நாம் ஆண்டவர் எப்படிப்பட்ட தீர்வுகளை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்தால் நலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், புறக்கணிக்கப்பட்டிருந்தார், துக்கம் நிறைந்தவராக இருந்தார், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். இன்றைக்கு உலகத்துல இதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. உலகத்துல ஏன் கிரைம் நடக்குது, கொலைகள் நடக்கிறது, ஏன் தற்கொலைகள் நடக்கிறது, ஏன் கொள்ளைகள் நடக்கிறது. திருடுறான் அப்படின்னு சொன்னா, ஒரு கொள்ளை அடிக்கிறான்னு சொன்னா அவனுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு, அவனுக்குள்ள இதுதான் நமக்கு வாழ்க்கை என்று நினைத்து விடுகிறார்கள். ஏன் கொலை செய்கிறார்கள்? நாம் நினைக்கிறோம், நம்ம இடத்துல இருந்து யோசிக்கும் போது இவன் ஏன் இப்படி இதெல்லாம் செஞ்சுட்டான்னு சொல்லி திட்டுறோம். இன்னைக்கு ஒரு நடக்கிற சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நியூஸ், இன்னைக்கு ஒரு நாளைக்கு 10 கொலைகளுக்கு மேலே நடக்குது தமிழ்நாட்டில். நான் சொல்றது உலகத்தில் இல்லை, நமக்கு தெரியாதது நிறையா இருக்கும். சின்ன குழந்தைய கொண்டுறாங்க. நம்ம சமீபத்தில் ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கினாங்க, எல்லாம் பரபரப்பாக பேசினாங்க. ஒரு 6 வயது பையனையும் அவனுடைய 4 வயது மகளையும் கொன்ற ஒரு தாய் கள்ள தொடர்புனால அதை குறித்து பெருசாக பேசுனாங்கல்ல. ஆனால் அதே அன்னைக்கு கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு தாய் 3 வயது மகளை கொண்டிருக்கிறார். அதே தீர்ப்பு வந்த அன்னைக்கு நைட்டு சாயங்காலம். அப்போ மக்களுக்குள்ளாக இந்த எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்படுகிறது, தீர்வுகள் சொல்லப்படுகிறது. ஆனால் அதை கேட்பதற்கு இன்றைக்கு நேரம் இல்லை, அது மக்களை சென்று அடைவதில்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு நம்பிக்கை கொடுத்தார். அவர் உலகத்தில் வாழும்போது நீங்கள் உலகத்தின் கடைசி வரைக்கும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அன்றைக்கு முடிவு வரும்னு சொன்னார். இந்த உலகத்தில் ஆண்டவருடைய வார்த்தை உலகமெங்கும் சென்று பிரசங்கிக்கப்படும், அதுக்கப்புறம் முடிவு வரும். ஆகவே யாரும் அவருடைய தீர்ப்பிலிருந்து தப்பிக்க முடியாது. எல்லாருக்குள்ளேயுமே ஒரு மனசாட்சி சொல்லும், இதை செய்யாத, இதை செய் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை கேட்காத போதுதான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது. ஒரு பக்கம் உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், இதெல்லாம் நடக்குது. இது நம்முடைய சொந்த வாழ்க்கையிலையும் நடக்கும். நிறைய பேர் பெரியவர்களாக இருப்பாங்க, பிள்ளைங்க கவனிக்கிறது இல்லை. இது ஒரு பெரிய கம்ப்ளைண்டாகவே போயிட்டு இருக்கு. பிள்ளைகள் தேடி வருவதில்லை. அதாவது எந்த வயதினரும் அந்த ரிஜெக்ஷனுக்குள்ள இருப்பாங்க, புறக்கணிக்கப்படுதல். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் நம்மை போல ஒரு மனிதனாக வந்து அவர் புறக்கணிக்கப்பட்டார், அவர் அசட்டை பண்ணப்பட்டார். கிட்டத்தட்ட அது ரெண்டுக்கும் ஒரே விதமான ஒரு மீனிங் தான். அந்த புறக்கணிப்பு அப்படின்றதுக்கு நெக்லிஜென்ஸ், அசட்டை பண்ணுவது என்பது இன்டிஃபரன்ஸ். இன்னைக்கு அது ஒரு உலகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை, சமத்துவம் இல்லாத இருக்கிறது, இன்டிஃபரன்ஸ். அதை தமிழிலே அசட்டை என்று சொல்வாங்க. இப்போ நம்ம ஸ்கூல் பசங்க இருக்காங்க, இல்லை கல்லூரியில் படிக்கிறவங்க இருப்பீங்க, இல்லை வேலை செய்கிற இடத்துல இருப்பீங்க, இல்லை தொழில் செய்கிற இடத்துல இருப்பீங்க, இல்லை வீட்டுக்குள்ளே கூட இருக்கலாம். ஒரு நம்ம வயதான காலத்தில் வீட்டில் நம்ம இருக்கிற குடும்பத்தோடு இருக்கலாம். இப்படிப்பட்ட இடத்துல இந்த ஒரு புறக்கணிப்பு என்ற ஒன்று எல்லாருமே கடந்து வந்திருக்கலாம். நான் இன்றைக்கு வரைக்கும் இந்த புறக்கணிப்பை எதிர்கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்துவே அப்படிதான் ஃபேஸ் பண்ணார். அதாவது புறக்கணிப்பு என்பது ஜென்ரலாக ஒன்று நடக்கும், பொதுவாக ஒரு புறக்கணிப்பு இருக்கும். எப்படின்னா, நம்ம உலகத்திற்கு சில நேரம் பைத்தியக்காரத்தனமாக தோணும் போது, இல்லை உலகத்தின் பார்வையிலே நாம் ஒரு சாதாரணமானவர்களாய் தோணும் போது, உலகத்திலே ஏழை பணக்காரன் என்ற அந்த வித்தியாசத்தில் இன்னைக்கு குடும்பத்தில் கூட அதை பார்க்குறாங்க. குடும்பத்தில் சில பேர் நல்லா படிச்சிருப்பாங்க, சில பேர் நல்லா வசதி வாய்ப்புகளோடு இருப்பாங்க, நல்ல வேலையில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள வேற ஒரு சகோதரர்களோ சகோதரியோ ஒரு வேற ஒரு நிலைமையில், ஏழ்மையும் நிலைமையில் இருந்தாவோ, இல்லை வேலையில் சம்பளம் குறைவாக இருந்தாவோ ஒரு புறக்கணிப்பு இருக்கும். அது இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. ஆனால் முன்னொரு காலத்தில் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது அந்த மாதிரி சம்பவங்கள் ரொம்ப குறையும். ஆகவே எல்லா நேரங்களிலும் எல்லா வயதிலும் இந்த புறக்கணிப்பை நாம் எதிர்கொள்கிறோம்.
ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு ஒரு விதமான புறக்கணிப்பில் இருந்தார். அவர் வந்து சத்தியத்திற்காக நின்றார். சத்தியத்தை சத்தியமாக அவர் சொன்னார். தைரியமாக அநீதிக்கு எதிராக எதிர்த்து நின்றார். உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இருளை அவர் எதிர்த்தார். அதனால அவரை புறக்கணித்தார்கள். அதுல எப்படி போட்டிருக்குது? மறைத்து கொண்டோம், அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம், அவரை எண்ணாமல் போனோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். இந்த வார்த்தைகள் ரொம்ப கடினமான வார்த்தைகள் தான். நம்ம ஆண்டவரை தேடுவதற்கு தான் இங்க வந்திருக்கிறோம். இருந்தாலும் அது ஒரு பொதுவான இந்த உலகத்திற்காக எல்லாரையும் வைத்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அவர் நம்மை தேடி இந்த உலகத்திற்கு வந்தா நம்முடைய முகங்களை நாம் மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். எவ்வளவு கடுமையான ஒரு காரியம் பாருங்க. நான் பேச்சுக்காக சொல்லுவேன், இந்த உலகமே எதிர்த்தாலும் நம்ம சொல்லுவோம்ல, ஆராதனை வேலைகள்லாம் சொல்லுவோம். பவுல் அப்போஸ்தலன் கூட சொல்லியிருக்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? யாகலமோ துன்பமோ பசியோ பட்டினியோ. சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, ஆனா பிராக்டிக்கல் சொல்வதற்கு எளிது, நடைமுறையில் வந்தால் ரொம்ப கடினம். அதாவது நான் ஒவ்வொரு வார்த்தையும் விட்டு கவனிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஆண்டவர் நமக்கான ஹிண்ட்டுகளை வச்சிருப்பார். நம்ம வந்து ரொம்ப ஆண்டவர் பாதத்தில் இருக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். நான் பேசுறேன்னு நினைக்கக்கூடாது. நான் பேசுவதை விட உங்களிடத்துல சில விஷயங்களை ஆண்டவர் பேசுவார் தனிப்பட்ட முறையில். ஆகவே ஆண்டவர் பாதத்தில் இருக்கும்போது நம்ம ஆண்டவர் சத்தத்தை கேட்பதற்கு ரொம்ப கவனமா இருந்தால் நிறைய விஷயங்களை பேசுவார். நெருக்கம் பாருங்க, எல்லா பக்கமும் ஆட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? அதாவது இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு நல்லா இருக்கும். நான் உம்மை நேசிக்கிறேன், என் ஜீவனை பார்க்கிலும், அப்படி சொல்லுவோமா? சொல்லியிருக்கோம்ல. ஆராதனை என்ற பாடல்களிலே வருகிறது, நான் என்னுடைய ஜீவனை விட நான் நேசிக்கிறேன். ஆனால் பிராக்டிக்கலா வரும்போது நாம் சில நேரம் நண்பர்களுக்காக கூட இயேசுவை விட்டு கொடுத்துருவோம். நண்பன் ஒன்று சொன்னா அதை செஞ்சிருவோம். சில நேரம் பெற்றோர்கள் சொல்றதுனால கூட விட்டு கொடுத்துருவோம் இயேசுவை. ஆனால் இதுல இருக்கிற மேன்மை, ஆண்டவருடைய அன்பை அதை ருசி பார்த்திருந்தால் நிச்சயமாக தோணாது. அப்ப தேவன் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார், நான் அவரை விட்டு போவது எவ்வளவு பெரிய துரோகம் என்று இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். எது வந்தாலும் சரி, சம்பளம் இல்லைனாலும் சரி. ஆனா ஊழியத்துக்கு வந்த பிறகு நான் ஒரு விஷயத்தை நல்லா கத்துக்கிட்டேன். இது வந்து தொழில் மாதிரி கிடையாது, பிசினஸ் கிடையாது. ஊழியத்திற்கு வந்த உடனே நிறைய பணம் வரும், நிறைய நமக்கு குவியும் அப்படிலாம் நம்ம வந்து முன்னாட்கள்ல சில உதாரணங்கள் பார்க்கிறோம். ஆசீர்வாதம் உண்டாகும், நம்ம காலேஜ் கட்டலாம், பெரிய பெரிய இதை கட்டலாம், ஆலயங்களை கட்டலாம். ஆனால் ஊழியம் என்பது ஒரு முள்பாதை அல்லது ஒரு கடினமான பாதை, இறுக்கமான வாசல் என்பதை நான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உணர்ந்திருக்கிறேன். அதனால ஆண்டவர் இழந்து போவதற்கே நம்மை விடுவதில்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவருக்காக நாம் ஒன்றை இழந்தால் அவர் நூறத்தனையாக தருவேன் என்று சீஷர்களில் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே ஆண்டவரை பின்பற்றுபவர்கள் ஏழையாகி விடுவார்கள், ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்பது அர்த்தமல்ல. ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும் போது, அவருடைய விருப்பத்தை செய்யும் போது நாம் இந்த உலகத்திலே நீதியை நடப்பிக்க விரும்புவோம், நாம் நேர்மையாக நடப்பிக்க விரும்புவோம். அப்ப நேர்மையாய் நடந்தால் அந்த புறக்கணிப்பு நமக்கு நாம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். எல்லா நேரங்களிலுமே எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆகவே இயேசு கிறிஸ்து அதை அனுபவிச்சார். கடைசியில சிலுவையில அவர் ஜீவனை விடுவதற்கு தன்னை அர்ப்பணிக்கும் போது ஒருத்தருமே கூட இல்லை, எல்லாரும் விட்டு போயிட்டாங்க. சீஷர்கள் என்று சொல்லப்படுகிற விட்டு போயிட்டாங்க. அவர் சீஷனா இருந்தவரே காட்டி கொடுத்துட்டாரு. பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட புறக்கணிப்பு, அசட்டை, அவர் துக்கம் நிறைந்தவராக இருந்தார், எவ்வளவு பாடு நிறைந்தவராக இருந்தார். எல்லாமே போயிடுச்சு. அவரை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ராஜான்னு சொல்லி அவரை புகழ்ந்தாங்க, அவரை ஊர்வலமாக கொண்டு வந்தாங்க. ஆனால் அவரை சிலுவையிலே அறைய விட்டு விட்டார். நாம் எத்தனை நேரங்களிலே நாம் இப்படிப்பட்ட காரியங்களை எதிர்கொள்ளும் போது, புறக்கணிப்பை எதிர்கொள்ளும் போது, ஒரு துக்கத்தை எதிர்கொள்ளும் போது, பாடுகளை நாம் சகிக்கும் போது நமக்கு எப்படி தோணும் சொல்லுங்க? பொதுவாக எப்படி தோணும்? நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், ஆண்டவர் பிள்ளையா இருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு கேட்போமா? கேட்குறோம்ல, நிறைய நேரத்தில் அப்படி கேட்போம். நான் ஆண்டவர் பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வரணும், எனக்கு ஏன் இந்த வியாதி வரணும், எனக்கு ஏன் இந்த பலவீனம் வரணும், எனக்கு ஏன் இந்த கடன் வரணும், எனக்கு ஏன் தோல்வி வரணும், எனக்கு ஏன் வேலை போகணும், இப்படிலாம் நமக்கு கேள்விகள் வரும். இது இயல்பான காரியம். ஆனால் ஒரு ரகசியத்தை சொல்ற பாருங்க, இந்த உலகத்துல
இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்க எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் திரும்ப பெறப்போகிறீர்கள். அது எத்தனை மடங்குன்னு எனக்கு தெரியாது. தூரத்தனையான ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, உங்க நேரத்தெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறீங்க. சின்ன விஷயம் தான், ஆனா ஆண்டவர் பார்வையில பெரிய விஷயம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை. ஆண்டவருக்காக இழந்தவர்கள் நூறத்தனையாக பெறுவார்கள். ஆண்டவரை தேடும்போது அவர் ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்தவே விட மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். உங்களுடைய காலங்கள் போச்சு. ஆனால் இந்த எல்லா காலத்திலும் எல்லாவற்றையும் பார்க்கும்போது உலகத்திலே ஒன்றுமே இல்லை, எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது. உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிறவர்கள் நாளைக்கு மறித்து விடுகிறார். இந்த நிரந்தரமற்ற ஒரு உலகம். ஆனால் இந்த நிரந்தரமற்ற உலகத்திலே எவ்வளவு போட்டிகள் பாருங்க, எவ்வளவு பொறாமைகள். நாம் நல்லா இருந்தா ஒருத்தருக்கு பிடிக்காது, நம்ம கொஞ்சம் முன்னேறிட்டா ஒருத்தருக்கு பிடிக்காது. ஆனா இதை இப்படி மாற்றி பாருங்களேன். பொதுவா நம்மளுடைய எண்ணங்களை மாற்றுவோம். நம்மளோட இன்னொருத்தர் நல்லா இருந்தாருன்னா அவர் ரொம்ப மகிழ்ச்சியா இருங்களேன், அவர் சந்தோஷமா இருங்களேன். நம்மளுடைய வளர்ச்சி நமக்கே தெரியாம நம்மளும் மேலே போயிட்டு இருக்கோம். நம்முடைய நண்பராக இருக்கலாம், இல்லை நம்ம மனைவி கணவன் கூட இருக்கலாம், இல்லை பிள்ளைகளா இருக்கலாம். நம்புற மாதிரி இல்லை, பிள்ளைகள் மேலேயே பொறாமப்படுற காலம் இருக்கு இன்னைக்கு. பெற்றோர்கள் பொறாமைப்படுகிறார்கள், பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து பொறாமை. காலம் மாறிடுச்சு. ஏன்னா இதெல்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய காலங்கள்ல இருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் இருக்கு பார்த்தீங்களா, தகப்பனுக்கும் மகனுக்கும், தாய்க்கும் மகளுக்கும். அதனால பல நேரங்களிலே நம்முடைய வளர்ச்சிக்கு பெற்றோர்கள், அதாவது மகனுடைய வளர்ச்சிக்கு தகப்பனே கூட முட்டுக்கட்டையா இருப்பாரு, மகன் தகப்பனுக்கு மகனே கூட முட்டுக்கட்டையா இருப்பார், தகப்பன் பேரை கெடுத்துருவான். எல்லாவற்றையும் பார்க்கும் போது பிரசங்கி சொல்கிறார்கள், மாயை எல்லாமே மாயையாக இருக்கிறது. ஆகவே ஒரே ஒரு காரியம் தான் இருக்குது. நான் சுருக்கமா சொல்லிடுறேன். ஒரே ஒரு காரியம், இயேசு இந்த உலகத்தில் அசட்டை பண்ணப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார். அவர் பாடு நிறைந்தவராக இருந்தார். பாடு நிறைந்தவர்னா என்ன தெரியுமா? அதுக்கு இங்கிலீஷ்ல இருக்குது. பாடு நிறைந்தவர் என்றால் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டு சஃபரிங். அவர் பாடுகள்லயே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு சஃபரிங். எக்ஸ்பீரியன்ஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பொதுவாக நம்ம ஒரு வேலையில் 50 வருஷம் 30 வருஷம் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம். ஆனால் அவர் பாடுகளிலே எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்திருக்கிறார். துக்கம் நிறைந்தவராக இருந்தார், அசட்டை பண்ணப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், ரிஜெக்ஷன். ஆகவே இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ணி அவர் எங்கே போய் இருந்தார் பாருங்க. அசட்டை பண்ணப்பட்டவர், அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படியாக பிதாவை தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை தந்தறினார். இயேசு கிறிஸ்து இல்லைன்னா இன்னைக்கு உலகத்துல யாருக்குமே வாழ்வு கிடையாது. எத்தனையோ பேர் ஆர்கியூமெண்ட் வந்திருக்கிறாங்க. மணிகண்டன் ஒரு கொஞ்சம் நாளைக்கு வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாத்திட்டையும் ஆர்கியூ பண்ணுவார். அதை ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே யூடியூப்ல போடுவார். அவருக்கு கூட என்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் வந்தார். நாங்கள் உங்களோட வாதம் வச்சுக்கலாம் அப்படின்னு. நான் சொன்னேன், 2 பேருக்கு நடுவில் புதுக்கோட்டை இருக்கு, அங்கே வாங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன், நானும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவேன், நீங்களும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். எது இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்ததோ அதை நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னேன். ஒரே ஒரு காரியம் சொன்னேன், பேசிக்கான காரியத்தை குறித்து சொன்னேன். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள் இங்கே ஆண்டவரை சொல்லியிருக்கிறாரு, நீ ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு. அடிப்படை ஒரு மனிதனுக்கு தேவை உணவு, அதை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி நம்மை போஷிக்கிறார். அப்படித்தானே? நம்ம எல்லாம் ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறார். அதற்கு அவர் பதில் சொல்றதுக்கு இன்னும் வரவே இல்லை. பல வருடங்கள் ஓடிவிட்டது. பாருங்க, நான் இன்னைக்கும் எவ்வளோ பெரிய பண்டிதர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மத தலைவர்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் மதங்கள் எல்லாம் மனிதனால் தோற்றுவிக்கப்பட்டவை. அவர்கள்ட்ட நான் சவால் விடுறேன், இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்தில் ஒரு உயர்ந்த வாழ்க்கை குறித்து, உயர்ந்த சட்டத்திட்டங்கள், அதாவது ஒரு உன்னதமான வாழ்க்கை வேற யாராவது சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க. இப்பவுமே நான் அதை நீங்க சொல்வதை நான் கேட்டு உங்க பின்னாடி வரேன்னு சொல்லி எத்தனையோ பேர்ட்ட சொல்லியிருக்கிறேன். ஆனா இது வரைக்கும் யாருமே சொல்லல. காரணம் என்னவென்றால், வானத்தையும் பூமியும் இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற எல்லாவற்றையும் உருவாக்கின சர்வவல்லமுள்ள தேவன் அவர் தான். அல்லேலூயா. அதனால அவருக்கு மிஞ்சின சக்தி உலகத்துல எதுவுமே இல்லை. ஆகவே தான் அவர் இந்த உலகத்திலே
அவர் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும், அசட்டை பண்ணப்பட்டாலும், என்ன எப்படிப்பட்ட எதிர்கொண்டாலும் அவர் உயர்ந்தவராக இருந்தார். அவர் மரித்தார், ஆனால் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். அதனால எல்லாரும் கேட்கலாம், எங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுங்க, இயேசு மரித்தாரு, உயிர் தெழுந்தார். அப்ப எங்க வாழ்க்கையில உயிர் தெழுதல் வருமா நீங்க கேட்கலாம்ல. நிச்சயமா வருமா இல்லையா? உயிர் தெழுதல் இருக்கா இல்லையா? இருக்கு. எப்போ உயிர் தெழுவோம்? வருகையில முதலாவது உயிர் தெழுவார்கள், அவரோடு கூட வருவார்கள். அப்படிதானே? இதுல கொஞ்சம் தெளிவு வேணும். இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளும் அவர் வெளிப்படுத்தல சொன்ன காரியங்களும் லாஜிக்கா இருக்கும். லாஜிக் மீன்ஸ் அதாவது பிராக்டிக்கலா இது சாத்தியம் என்ற அடிப்படையில் தான் இருக்கும். ஆனால் சில பேர் புரிஞ்சு கொள்ளாமல் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லிடுவாங்க, இல்லை கொஞ்சம் குறைச்சி சொல்லுவாங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. நான் சொல்ற சில விஷயங்கள் வெளிப்படுத்தல இருக்குது, அதைத்தான் நான் சொல்றேன். அதை நீங்க நல்லா ஆழ்ந்து தியானிக்கும் போது, அதை படிக்கும்போது நிச்சயம் புரிந்து கொள்ளலாம். ஏன்னா உலகத்துல எங்கேயுமே கத்துக்கல, இயேசு கிறிஸ்துவை வேதத்துல மட்டும்தான் கத்திருக்கிறேன். அந்த வேதத்தின்படி நான் வாழ்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன், அவரை போல வாழ்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவின் இருந்த சிந்தையே உங்களுக்கும் இருக்க கடவுள். பிலிப்பியர்ல சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல், இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். இப்ப இயேசு கிறிஸ்து நம்ம எதுக்கு அழைச்சிருக்கிறாருன்னா, தன்னை போல மாற்றுவதற்கு தான். அதாவது இன்னைக்கு ஒரு முதலமைச்சரா இருக்கலாம், இல்ல பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், இல்ல உலக தலைவரா இருக்கலாம். அவரோட இடத்தை யாருக்கும் கொடுக்கவே மாட்டாங்க. முதல்வராக இருந்தாலும் அடுத்து பையனே ஆனாலும் துணை முதல்வர் தான் கொடுப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஜெயம் கொள்ளுகிறவன் சிங்காசனத்திலே என்னோடு கூட அமருவான்னு சொல்றாரு. அவர் எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. உலகத்துல இதுக்கு மேல யாராவது சொல்ல முடியுமா? ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான்னு சொல்றாரு. கெட்ட குமாரன் எல்லாவற்றையும் இழந்தான்ல, மூத்த குமாரனுக்கு என்ன கிடைச்சது? நம்ம கெட்ட குமாரனை தான் ஹீரோவா பார்க்கிறோம். ஆனாங்க ரியல் ஹீரோவை யாருன்னா இந்த மூத்த குமாரன். தகப்பனை விட்டு அவன் ஒரு நாளுமே போகல. அவன் கேட்கிறான், நான் எப்பொழுதும் உங்களிடத்துல இருந்தேனே அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அதுக்கு? என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையவைகள். அவன் மரித்தான், திரும்ப வந்தான். அவனுக்கு பார்ட்டி தான், அவனுக்கு அங்க பார்ட்டியில பங்கு இருக்குது. ஆனா பரலோக ராஜ்யத்துல யாருக்கு பங்கு? இயேசுவோடு, அந்த தகப்பனோடு இருந்தவருக்கு தான் பங்கு. அதனால ஆண்டவரை நாம் உறுதியாய் இவ்வளவு நாள் எந்த பாடு வந்தாலும் நாம் பின்பற்றி வந்திருக்கிறோம் என்றால், அவர் நிச்சயமாக நமக்கு ஒரு சிறந்த இடத்தை வச்சிருப்பார். நம்ம எந்த சூழ்நிலையில ஆண்டவருக்கு போகாம அவரை பின்பற்றி வந்திருந்தோமானால் நிச்சயமாக அவர் ஒரு உயர்ந்த இடத்தை சிங்காசனத்தில் அவரோட வச்சிருப்பார். அது மாத்திரமல்ல, நான் இன்னொன்று சொல்றேன். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னா, உலகத்துக்கு ஒரு டாஸ்க் வச்சிருக்கிறார். நான் திடீரென்று ஒரு நாள் வருவேன் அப்படித்தானே சொல்லியிருக்கிறாரு. இப்போ அவர் டேட் டைம் பிடிச்சிருந்தாருன்னா நம்மளாம் இங்கே உட்காந்துருப்போமா? நம்ம மனம் போல வாழ்ந்திருப்போம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இயேசு வராருன்னு சொல்லியிருக்காருன்னு வைங்களேன். ஆகஸ்ட் 15ஆம் தேதி ராத்திரி 10 மணிக்கு ஆண்டவர் வராருன்னு சொல்லியிருந்தா ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் இங்கே வந்திருப்போம். உண்மையா இல்லையா? சொல்லிட்டார்ல டேட்டு. அப்போ அந்த நேரத்தில் அவரை போய் ஃபேஸ் பண்ணோம்னா பரலோகத்துக்கு போயிடலாம். உண்மையா இல்லையா? அதான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவர் வரும்போது யாரெல்லாம் ஆயத்தமா இருக்கிறீங்களோ அவங்கள கூட்டு போவேன்றார். சரியா? உலகத்துல இன்னைக்கு பாவம் செய்யலாம். இப்ப இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கும் போது ஆண்டவர் வந்துட்டாருன்னா கைவிடப்பட்டுருவோம். அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு? நீங்க எப்பொழுதுமே பாவம் செய்யாதீங்கன்னு சொல்ல வர்றாரு. கரெக்டா இல்லையா? எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் தேவனை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும், பாவம் செய்யக்கூடாது. அதனால இதெல்லாம் எனக்கு சின்ன வயசுல சொல்லி தரல. அதனால நான் என்ன பண்ணேன், என் மனம் போல வாழ்ந்துட்டேன். அப்புறம் உண்மை தெரிஞ்ச பிறகுதான், அப்ப ஒரு மனிதன் வாழணும்னா இந்த உலகத்துல பணம் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு முக்கியம்னு நினைக்கிறாங்க. அப்ப இந்த பணத்தை சம்பாதிப்பது ரொம்ப எளிது. இல்லைன்னா சம்பாதிக்கிறதுக்கும் நல்லா நிறைய வழி இருக்கு. ஆனால் இந்த உலகத்துல இதெல்லாம் முக்கியமானதே கிடையாது. இதெல்லாம் முக்கியமானது எது முக்கியம்? தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதுதான். இப்ப நம்ம இன்னைக்கு கொள்ளடிச்சிடலாம், நாளைக்கு இயேசு வந்துட்டாருன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. சகையை பாருங்க. அதனாலதான் உடனே ஸ்பாட்லேயே சொல்றேன், எங்க இடத்துல இருக்கலாம் நான் கொடுத்து சரி பண்றேன் அப்படிங்கிறான். அது மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, எப்பொழுதும் 10 கன்னிகைகள் குறித்து சொன்னதே அதுக்கு தான். 10 கன்னிகைகள் குறித்து என்ன சொல்றாரு? அவங்க தீவெட்டி எப்பொழுதும் எரிகிறதா இருக்கணும், எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கணும். அதனாலதான் இந்த மாதிரி ஜபங்கள்ல வர்றவங்க கொஞ்சம் விழிப்பா இருப்பாங்க. ஆண்டவர் சொன்னார்ல சீசர்ல பார்த்து, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதாங்க. ஏன்னா ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு அலர்ட்னஸ் இருக்கும், எப்பவுமே விழிப்பா இருப்பாங்க. அலர்ட்னஸ்னா விழிப்பா இருக்குது.
எப்பவுமே விழிப்பா இருப்பாங்க. அதுல பாருங்க, அந்த 5 கன்னிகைகள் விழிப்பாக இருந்தார்கள், அவர்கள் மணவளனோடு பிரவேசித்தார்கள். ஆகவே இன்னைக்கு ஜெபிக்க வந்தவங்க உண்மையாவே ரொம்ப பாக்கியவான்கள். ஏன்னா அந்த ஜெபிக்கிறவர்கள் எப்பவுமே வழி விலகி போக மாட்டாங்க. நமக்கு கிடைக்கிற அந்த சான்ஸை நம்ம பயன்படுத்தி ஆண்டவர் சத்தத்தை கேட்டோம்னால் தப்பிச்சிடலாம். இந்த எப்படிப்பட்ட பிசாசினுடைய கண்ணிகளிலிருந்தும் நாம் தப்பி விடலாம். அந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அவர் வரும்போது நம்ம என்ன செய்வார்? அழைத்து செல்வார். அதை கரெக்டாக சொல்லுவாங்க, சபை எடுத்துக்கொள்ளப்படும், சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதாவது வெளிப்படுத்தல் கொஞ்சம் எப்படி இருக்கும்னா முன்கதை சுருக்க மாதிரி கொஞ்சம் இருக்கும், திரும்ப அதுவே திரும்ப வரும். அதனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். எப்படி ஒரு கதைக்கு முன்கதை சுருக்கம் இருக்குது, அதுக்கப்புறம் அதில் பிரீஃபாக கொடுக்குறாங்களோ, விளக்கமாக கொடுக்குறாங்களோ, அது மாதிரி தான் அந்த வெளிப்படுத்தல் இருக்கும். இயேசு கிறிஸ்து திடீர்னு ஒரு நாள் வருவார். எப்போ வர்றாருன்னு யாருக்குமே தெரியாது. அப்போ நம்ம ஆயத்தமாக இருந்தால் நம்மளை கூட்டிகிட்டு போவார். ஆயத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்படுவார்கள். ஆனால் அவர்களுக்கு அது முடிவல்ல. 7 வருடம் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி இருக்குது. அந்த ஆட்சியில் நம்ம வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் உஷாராக முன்னாடியே போய்க்கணும். விழிப்பாக இருந்து முன்கூட்டியே அவருடைய வருகையில் போயிட்டா பிரச்சனை இல்லை. அந்த 7 வருஷம் யார் இருப்பாங்கன்னா கைவிடப்பட்டவங்க தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா, அதுல ஒரு சந்ததி எழும்பி இருப்பாங்க. அதெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த நேரத்தில் பிசாசுடைய முத்திரைகளை நாம் தரிக்கவில்லை என்றால் நமக்கு மரணம் தான். அதுல நாம் மரிப்பதற்கு தயாராக இருந்தால் பரலோகத்துக்கு வந்துடலாம். அந்த 7 வருடம் அவன் ஃபர்ஸ்ட் 3.5 வருஷம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம சொல்றாங்கல்ல, சிப்பு பொருத்திக்கோங்க, ஜிபே யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்களா, அது மாதிரி தான் இருக்கும். 3.5 வருஷம் தன்னை நல்லவனை போல அவன் காட்டிக்கொள்வான். ஆனால் 3.5 வருடம் அந்த முத்திரை தரித்தால் மட்டும்தான், அவனை வணங்கினால் மட்டும்தான் அங்கே எப்படி ஆயிரும்னா, இயேசு கிறிஸ்துவுக்குலாம் இடம் இருக்காது. அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருக்கும் ஸ்தாபிக்கப்பட்டு விடும். அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் இருக்காது, சபை இருக்காது. அப்போ என்ன ஆகும்னா, அந்த நேரத்தில் பிசாசு தன்னை வணங்கும்படியாக சொல்லுவான். நம்ம அந்த எஸ்தர் ராஜாத்தின் காலத்தில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, நேபுகாத்நேச்சர் அந்த மாதிரி இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த நேரத்தில் நாம் பிசாசை வணங்கினால்தான் அந்த உலகத்தில் இருக்க முடியும். அவன் தன்னை நல்லவன் என்று காண்பிப்பான். அதுக்கப்புறம் 3 வருஷம் கொடூரமாய் காண்பிப்பான். அதனால நம்ம இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போக வேண்டாம். நம்ம அதுக்கு முன்னாடியே ஆயத்தமாக இருந்தோம் வைங்களேன், ஆயத்தமாக இருந்தவனா தப்பித்து விடலாம். ஆகவே பாவம் செய்யாமல் இருப்பது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கலாம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினால் நம்ம உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வது ரொம்ப ஈஸி தான். இது சீக்ரெட்ஸ், இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசியங்களை கற்றுக்கொண்டே இருந்தோம்னால், ஜெபித்து கொண்டே இருந்தோம்னால், நம் உலகத்திலே பாவமான வழிகளிலிருந்து நாம் தப்பிக்கப்பட்டு கொண்டே வருவோம். ஆண்டவர் நமக்கு ரகசியங்களை எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். இந்த வழி இதுல நட, இதுல போ, இதுல போகாத. நம்ம அழகாக அவரே நடத்திடுவார். நான் சில நேரம் ஆச்சரியமா இருக்கும். அது குறிப்பா இந்த உலகத்துல பாவம் செய்வதற்கு பிசாசு பல வழிகளை கொடுப்பான். நான் ஒரே ஒரு ஜெபம் பண்ணுவேன், நீர் என்னை காப்பாற்றக்கூடிய அனுபவிச்சுதான் சொல்றேன். ஆகவே ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டே இருப்பார், வழிகாட்டி கொண்டே இருப்பார். அப்படி இருந்தால் நாம் அவருடைய ரகசிய வருகையில போயிடலாம். அவர்கிட்ட ரகசிய வருகையில் போயிட்டோம்னா அதோட நம்மளுடைய சப்ஜெக்ட் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லை. ஆனால் இருந்தாலும் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக நான் சொல்றேன். சில விஷயங்களை சொல்லி முடிப்போம். அந்த ரகசியங்களில் கைவிடப்பட்டவர்கள் வாழ்வது கடினம். ஆனால் அதுலேயும் சில பேர் இருப்பாங்க, எப்படியாவது வந்துடணும், ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. ஆண்டவர் சொல்றதுல ஒருவன் கைவிடப்படுவான், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். அப்போ அந்த கைவிடப்பட்டவர்களையும் நம்ம வரலாம், ஆனால் ரொம்ப கடினம். சாவதற்கு துணிந்திருந்தால் வந்துடலாம். நம்ம இயேசு கிறிஸ்துக்காக நிற்பது கடினமா, இப்பவுமே நிற்கிறது கடினம்னா அப்போ நிற்கிறது முடியாது. ஸோ அதனால அந்த வேலையை நம்ம வேண்டாம், வர வேண்டாம். ஆயத்தமாக இருந்து நம்ம ஆண்டவரோட போயிடுவோம். அந்த வேலையில என்ன ஆகும்? 7 வருடம் முடிந்த பின்பு இயேசு கிறிஸ்து தூதர்களோடு வருவார். அதுதான் என்ன சொல்றாரு, அதுல ரொம்ப தெளிவா பார்க்கணும். வானத்தின் 4 முனைகளிலிருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? கூட்டி சேர்ப்பார். வானத்தின் 4 திசையிலிருந்து யாரெல்லாம் வருகையில போயிருக்காங்களோ எல்லாத்தையும் கூட்டிட்டு திரும்ப வராரு. எக்கால துணியோடு அவர் பகிரங்கமா வராரு. அதுக்கு இடையில ஒரு வருகை இருக்கு. நீங்க வெளிப்படுத்தல பார்க்கணும், 12:1 நினைக்கிறேன். சியோன் மலைக்கு அவர் இறங்கி வருவாருன்றோம். அதுதான் அவர் இஸ்ரவேல் மக்களை மீட்பதற்காக வருவார். 1,44,000 சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? சில பேர் நாங்க தான் அப்படின்னு சொல்லி இந்த வெள்ளிடை தரித்து அந்த காலத்துல ஒரு சபை ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. 1,44,000 பேர் எங்களை மட்டும் தான் பரலோகத்துக்கு கூட்டு போவாரு அப்படின்னு சொல்றாங்க. அது கிடையாது. அது இஸ்ரவேல் மக்களை குறிக்கிறது, 12 கோத்திரங்களை குறிக்கிறது. அவங்க இஸ்ரவேல் மக்கள் இப்பொழுது வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கிருந்து தான் இயேசு வந்தாரு, நான் ஏற்றுக்கொள்ளல.
அதனால என்ன பண்றாருன்னா அவங்க வந்து கண் திறக்கப்படுவாங்க. ஐயோ, நம்ம இந்த அந்தி கிறிஸ்துவன்னு நினைச்சு இவனை இயேசு நினைச்சு ஏமாந்துட்டோமே, மேசியா நினைச்சு ஏமாந்துட்டோமேன்னு சொல்லும்போது அவங்கள அவர் மீட்கிறார். அது மாத்திரமல்ல, பரலோகத்துல வந்து அவர் என்ன பண்றாரு, அந்த பகிரங்கமா வரும்போது அது எல்லாரையுமே அவர் 4 திசையிலிருந்து கூட்டி சேர்த்து அவர் பகிரங்கமா வர்றாரு. அவர் வரும்போது சாத்தானையும் அவனோட சேர்ந்த மிருகத்தையும், அந்த 666 ஒருத்தர் இருக்கா பார்த்தீங்களா, அந்தி கிறிஸ்துவனை, அதையும் என்ன பண்றாரு, பாதாளத்துல கட்டி போடுறாரு. கட்டி முடிக்கும் போது 1000 வருட அரசாட்சி நடக்குது. சரிங்களா? இந்த 1000 வருட அரசாட்சி நடக்கும்போது எப்படி இருக்கும்? 1000 வருட அரசாட்சி பைபிள்ல இருக்கிறது தான். பசி இருக்காது, பட்டினி இருக்காது, ஆண்டவர் பஞ்சம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, துக்கம் இருக்காது, வேதனை இருக்காது. நாம் எல்லாரும் எப்படி இருப்போம்? மிகுந்த சந்தோஷமா இருப்போம். அப்ப இந்த உலகத்துல ஆண்டவரை தேடுகிறவர்கள் என்ன சொல்றாரு, 1000 வருடம், இப்பதான் நான் சொன்ன சீக்கிரட் வருது, 1000 வருடம் அரசாளுவாங்க. அப்படின்னா இந்த உலகத்துல ஆண்டவருக்காக நின்றவர்கள் இருக்காங்கல்ல, இன்னைக்கு நம்ம வந்து எத்தனை ஏமாற்றங்களை சந்தித்திருப்போம். ஆண்டவரை தேடுவதனால, ஆண்டவருக்காக நிற்பதனால எத்தனை நம்மை புறக்கணித்திருப்பார்கள். புறக்கணித்திருக்காங்களா? ஆண்டவரை தேடுறதுனால நம்மை வேதனைப்படுத்தி இருப்பார்கள். நம்ம என்ன நினைப்போம், இந்த உலகம் மாறினா நல்லா இருக்கும். நம்ம நினைக்கிறோம்ல, இந்த உலகம் மாறினா நல்லா இருக்கும், கொலையே இருக்கக்கூடாது, தற்கொலை இருக்கக்கூடாது, பசி இருக்கக்கூடாது, நம்மளை யாரையும் ஏமாற்றக்கூடாது, நம்ம வந்து ஒரு வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதை நம்ம இந்த உலக மக்களுக்கு கொடுப்போம். 1000 வருடம் நாம் அதை கொடுப்போம். நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதை இந்த உலகத்தின் மக்களுக்கு நம்ம கொடுப்போம். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம கேட்கலாம், இயேசு ரட்சிக்கிறாருன்னு சொல்றீங்க, இயேசு ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்றீங்க, ஆசீர்வாதம் இல்லைன்னு நம்ம எத்தனை பேர் சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப இந்த உலகத்துல நாம் ஏமாற்றத்தை சந்தித்தோமானால் 1000 வருடம் அரசாட்சியிலே நாம் எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான் வந்து என்ன பண்ண போறாங்க, ஆண்டவர் பின்னாடி போறாங்க. அதுல நாம் முந்திக் கொள்ள வேண்டும். ஆகவே பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். அப்ப நம்மில் யார் 1000 வருடம் இயேசுவோடு அரசாட்சி செய்ய போகிறோம்? இன்னைக்கு அது நமக்கு ஒரு டாஸ்க். அப்படின்னா நாம் ஆண்டவரை உண்மையாய் நீதியாய் தேட வேண்டும். உலகத்திலே நீதிக்காக நிற்கணும். எந்த ஒரு காரியம் வந்தாலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை, வழிகளை விட்டு நாம் விலகி விடாதபடிக்கு நாம் உறுதியாக இருந்தோமானால் அந்த இடத்தை நம்ம பிடிக்கும். ஆகவே அந்த 1000 வருடம் வந்து நமக்காக தான் வச்சிருக்கிறார். ஜெயம் பெறுகிறவர்கள் வானத்திலிருந்து அந்த உயிர்த்து அவரோட செல்றாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் திரும்ப வந்து அரசாட்சி செய்வாங்க. அந்த 1000 வருடம் முடிந்த பின்பாக என்ன செய்யறாரு, ஒரு யுத்தம் நடக்குது, அர்மகெதோன் யுத்தம் என்று நடக்குது. அப்ப சாத்தான் அவர் ரிலீஸ் பண்றாரு. ரிலீஸ் பண்ணி அந்த 1000 வருஷம் வந்து நமக்கு கீழே இருப்பான் பாருங்க, அதுல சாத்தானோட ஆட்கள் இருப்பான். நம்ம இன்னைக்கு வந்து யாரால மிதிக்கப்படுறோமோ, யாரால நசுக்கப்படுறோமோ அவனை நம்ம ஆளுகை செய்வோம் அந்த நாட்களில். ஆனா இதுதான் உண்மை. இந்த உலகம் ஒரு மாயை, ஆனா இயேசு கிறிஸ்து அழிவில்லாதவர். அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். ஆகவே அந்த நாட்களிலே நம்ம இன்னைக்கு நம்மை அடிமைப்படுத்துகிறவர்கள், நம்மை ஆளுகிறவர்கள், அன்றைக்கு நாம் அவர்களை ஆளுவோம். அந்த முடிவிலே ஒரு யுத்தம் நடக்கும். அப்ப ஆண்டவர் சொல்வார், அந்த வசனம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது, எல்லாரும் சொல்லுவாங்க, ஆயத்தப்படு, உன்னோட கூட சேர்ந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்துன்னு சொல்லி நம்ம பொதுவா ஊழியக்காரங்க சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஊழியக்காரங்களுக்கு ஆண்டவர் சொல்றது இல்லை, அது அந்த சாத்தானுடைய ஆட்களுக்கு சொல்றாரு. அந்த கோகு மாகவா ஏதோ ஒன்று வரும், அவனுக்கு சொல்றாரு, நீ ஆயத்தப்படுத்து, சவால் விடுறாரு, எனக்கு யுத்தம் பண்ண வா அப்படின்னு சொல்லி. அந்த யுத்தத்தில் தோற்று போன உடனே என்ன நடக்குதுன்னா, அவனை நித்திய அக்கினிக்குள்ள போட்டுறாங்க. புதிய வானமும் புதிய பூமியும் என்ன ஆகுது, ஏற்கனவே ஆண்டவர் தயாரிச்சுட்டு இருக்கிறார், ஏற்கனவே உருவாக்குறது. புதிய வானம் என்ன ஆகுது, இந்த பூமிக்குள்ள இறங்கி வருது. அதுதான் மேல அங்கெல்லாம் கிடையாது, அங்கிருந்து இறங்கி வருது. அங்க நம்ம போறோம், திரும்ப வரோம், அதுக்கப்புறம் பூமி, புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகுது. அதனாலதான் ஒரு பாட்டு, பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே. ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுவோம், உறுதியாய் அவரை பிடித்துக் கொள்வோம். நம்முடைய காலங்கள் அவர் களத்தில் இருக்குது. அவரை நாம் நம்பினா நம்மளை அவர் ஒரு நாள் வெட்கப்படுத்த விட மாட்டார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? 1000 வருட அரசாட்சியே, பரிசுத்தவான்களின் ராஜ்யமே, பரமபிதா வேதவாக்கியதே, பசுமை பொற்காலம் வருகின்றதே. 1000 வருட அரசாட்சியே,
இடுக்கண்கள் தீங்கு இழைப்பாரில்லை, இளைஞாவின் மகிமை தங்கும் குழந்தையில் கரங்கள் ஆவின் மண்புதரில் கலங்கம் பயமின்றி விளையாடுமே. ஆயிரம் வருட அரசாட்சியே, பரிசுத்தவான்களின் ராஜ்யமே, பரமபிதா வேதவாக்கிலே பசுமை பொற்காலம் வருகின்றதே. ஆயிரம் வருட அரசாட்சியே, இயேசுராஜா புவியாளுவார், கிடைக்கும் நல்நீதி எளியவர்க்கே, பரிபூர்ணம் அடைந்த தூய பக்தர்கள் பரனோடு நீடோடி அரசாளவே. ஆயிரம் வருட அரசாட்சியே, பரிசுத்தவான்களின் ராஜ்யமே, பரமபிதா வேதவாக்கிலே பசுமை பொற்காலம் வருகின்றதே. ஆயிரம் வருட அரசாட்சியே. தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைமையில் கல்லாயிற்று, ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஆகவே அற்பமாய் உலகம் நம்மை எண்ணுகிறதா? நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த உலகம் நம்மை புறக்கணிக்கிறதா? இந்த உலகம் நம்மை தள்ளுகிறதா? இந்த உலகம் நம்மை புரிந்து கொள்ளவில்லையா? இந்த உலகம் நம்மை அசட்டை பண்ணுகிறதா? அல்லது இந்த உலகம் நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறதா? நம்மை கீழானவர்கள் என்று பார்க்கிறதா? எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லானது போல கர்த்தருடைய கரம் இதை செய்து முடிக்கும். ஆண்டவருடைய வார்த்தை உண்மை உள்ளது, அது ஒருபோதும் பொய் உரையாது. யோசேப்பை அவருடைய குடும்பத்தார் புறக்கணித்தனர், தாவீதை அவருடைய குடும்பத்தார் புறக்கணித்தனர். ஆனால் 2 பேரையும் ஆண்டவர் ராஜாவாய் மாற்றினார். தாவீது தெரிந்து கொள்ளப்படும்படியாக அவன் குடும்பத்திலே எல்லா சகோதரர்களும் வந்தார்கள். ஆனால் தாவீது மட்டும் அங்கே அழைக்கப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் தாவீதின் மேல் நோக்கமாயிருந்தார். காடுகளிலே ஆடுகளை மேய்ப்பவர், தேவனால் கண்டெடுக்கப்பட்டு அங்கிருந்து அழைக்கப்படுகிறார். ராஜாவாய் ஆண்டவர் உயர்த்தினார். இன்றைக்கு இந்த உலகம் புறக்கணித்திருந்தார். ஆண்டவர் வரும்போது நம்மை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுவார். விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீர் சீக்கிரமாய் மாறும், ஆண்டவரே இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாய் சீக்கிரமாய் மாறும். நாங்கள் எல்லாரும் உடைய ராஜ்யத்திற்கு உம்மை நோக்கி வரும்படியாக, உம்மை எதிர்கொள்ளும்படியாக எங்களை நேரத்தை ஆயத்தப்படுத்துவீராக. ஒவ்வொரு நாளும் எங்களை ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்துவீராக. ஒவ்வொரு நாளும் உடைய பாதையிலே நாங்கள் நடந்து இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியாக நீர் எங்களுக்கு எப்பொழுதும் ஜெய கிறிஸ்துவாய் முன் செல்வீராக. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெயத்தை காணும்படியாக, இந்த உலகத்திலே நாங்கள் தோற்று போய்விடாதபடிக்கு, நாங்கள் உலகத்தை ஜெயிப்பதற்கு எப்பொழுதும் நீர் எங்களோடு கூட முன் செல்வீராக. பாதைகளை செவைப்படுத்தும். எங்கள் பாதைகளிலே உடைய ஆண்டவரே வழிகளிலே நீர் எங்களோடு இருப்பதை இந்த உலகம் காணும்படியாக, எங்கள் நிமித்தமாய் அநேகர் உம்முடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்கும்படியாய், உம்மை விசுவாசிக்கும்படியாய், உம்மை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும்படியாய் எங்களை இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் மாற்றும் ஆண்டவரே. நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் நீர் அவர்களை அப்படி செய்ய போவதற்காய் நன்றி. இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காய் நன்றி. உம்முடைய கல்யாண விருந்திலே நாங்கள் மனவாட்டிகளாய், சபையாய் நாங்கள் இணைந்து உம்மோடு கூட பங்கேற்கத்தக்கதாக எங்கள் நாட்கள் நேரங்கள் மகிழ்ச்சிகரமாய் மாறுபடியாக எங்களை ஆசீர்வதித்து நடக்கும். விசேஷமாக நீர் இம்மட்டுமாய் நடத்துகிற தேவன், இனிமேலும் இதிலும் பெரியதானவைகளை காண்பாய் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி இன்னும் ஆண்டவரை ஊழியத்திலே பெரிதான காரியங்களை காணும்படியாக ஆண்டவரை நாங்கள் சொன்னது போல எங்களுடைய ஆண்டவரே மொத்த உலகத்திற்கும் ஆசீர்வாதமான பாத்திரங்களாக நீ எடுத்து நீ பயன்படுத்துவீராக. நாங்கள் ஆண்டவரே ஒரு குடிதான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உடைய கிருபை.
நாங்கள் ஆண்டவரே உம்முடைய கிருபையிலே தொடர்ந்து நிலைநிற்கும்படியாக, தொடர்ந்து உம்முடைய பாதையிலே ஓடும்படியாக, நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்திற்கு உம்மை எப்பொழுதும் காண்பிக்கிறவர்களாக இருக்கும்படியாக, உம்முடைய குணாதிசயங்களை நாங்கள் பறைசாற்றும்படியாக எங்களை நீர் அமிதமாய் மாற்றுவீராக. துதிகன மகிமை நீர் எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.